அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் சில்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸ் சரியாக இருக்கும்னு இந்த சைஸில் பிரித்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிரித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சதுன்னா காலிஃப்ளவர் வெந்து வந்துடும், வேக வேண்டாம். இப்படியே விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரைன் பண்ணினதும் காலிஃப்ளவரை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்து சென்டரில் இடம் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றுறதுக்காக. அடுத்து ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு முட்டையை நம்ம முதல் ஃப்ளார் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் மாவில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு திரட்டி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு லைட்டாக ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று மடிஞ்சு வர மாதிரி விழுகணும். அப்போ தான் நம்மளுக்கு காலிஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா ஈஸியாக கோட் ஆகி வரும். நீங்கள் ட்ரை ஃப்ளாராக டைரெக்டாக கார்ன்ஃப்ளவரில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது சிரமமாக இருக்கும். அதனால் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்க போகிறேன். 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இனி நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கலாம். ஆயில் வந்து இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் உள்ளே ஆட் பண்ணினதும் பபுள்ஸ் வர மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா காலிஃப்ளவர் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அதுவே சூடாக மேலே எழும்பி வந்துடும். நீங்கள் எண்ணெய் ஹீட் சரியாக இல்லை அப்படின்னா காலிஃப்ளவர் கீழே ஒட்டிக்கும். அதனால் சரியாக ஹீட் ஆனதுக்கப்புறமா உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்து வரும். இடையில மிக்ஸும் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மொறுன்னு வெந்திருக்கு. நாம் இனி இதை எண்ணெயிலேருந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், பேட்டர் நல்லாவே காலிஃப்ளவரில் ஸ்டிக் ஆகிருக்கு. அதே மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டலை. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லா காலிஃப்ளவரையும் பேட்சாக கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். நம்ம எக்கும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு காலிஃப்ளவர் சில்லிக்கு பேட்டர் ரெடி பண்ணி பார்க்கவே அப்படைசிங்காக சில்லி செஞ்சு கொடுங்க. நீங்கள் சுட ஒரு சில்லி கூட மிஞ்சாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.